ஸ்டூடெண்ட், நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு ஆக்டிவிட்டி பேஸ் மாடல் பண்ணிருக்கோம். ஒரு ஒரு பாட்டில் டிசைன் பண்ணிவிட்டு பொங்கல் ஃபெஸ்டிவல் என்ன புதுசாக நம்ம சேனலுக்கு உள்ளே போகிறீங்கன்னா யூடியூப்பில் போங்க. யூடியூப்பில் போயிட்டு சர்ச்சில் என்எஸ்எம் பகுத்தறிஞ்சிடுங்க. ஸ்மால் லெட்ரு என்எஸ்எம் ஸ்பேஸ் விட்டு பிஹெச்சின்னு அடிங்க. பிஹெச்சின்னு அடிச்சிங்கன்னா அதிலே வந்துடும் பகுத்தறிவுன்னு. அதை கிளிக் பண்ணி விடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம லோகோ வந்துடும். இந்தமாரி என்எஸ்எம் பகுத்தறிவு லோகோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பட்டன் ஐக்கானை கொடுத்துங்க. இதில் ஹோம் பேஜில் போகாதீங்க. ஹோம் பேஜில் போனீங்கன்னா நம்ம சேனலில் கொஞ்சம் தான் பார்க்கலாம். வீடியோ பேஜில் போனீங்கன்னா நம்ம சேனலோட எல்லா வீடியோஸும் இதில் போட்டிருப்போம். இதில் ஒரு நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். நீங்கள் எளிமையாக ஈஸியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கூட ப்ளேலிஸ்ட்னு கொடுத்துருப்பேன். அதுலேயும் பார்த்துக்கலாம். ஷேர் ஷார்ட் வேணாலும் ஷேர் ஷார்ட் பார்த்துக்கலாம். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு என்ன மாடல் வேணும், பிக் ஒர்க்கிங் மாடல், பிக் மாடல்ஸ், கார் அப்படின்றது ஒரு மாடல் பார்த்துருக்கேன். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத ஈஸியாக பார்த்துக்கலாம். சில ஸ்கூல் ஒர்க்கு மாடல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கூல் மாடல்ஸ்னு போட்டிங்கன்னா ஸ்கூல் மாடல்ஸில் என்னென்னலாம் பண்ணிருக்கோம் அப்படின்றத போட்டிருப்போம். இதில் ஒவ்வொரு மாடல்ஸும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா எனக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுனாலும் இந்த மாடல்ஸை பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோஸுள்ளே போயிட்டிங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே எல்லா வீடியோவும் பார்த்துக்கலாம். இதில் ஒர்க்கிங் பிரின்சிபலும் இருக்கும். நீங்கள் பார்க்குறவங்க ஈஸியாக எளிமையாக வந்து நம்ம சேனலில் ஃபுல்லாக எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். ஓகே, பொங்கல் பண்டிகையை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்ற ஒரு பானை வச்சு ஒரு மேலே ஒரு ஸ்பாஞ்சு வச்சு பொங்கலை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதை அடுத்து இந்த மாடல் என்னென்னா ஒரு ஃபாரஸ்ட் பண்ணுறோம். ஃபாரஸ்ட்டில் எப்படி என்னென்னலாம் இருக்குன்றதை காமிச்சிருக்கோம். இதில் ஃபாரஸ்ட்டில் விலங்குகள் மற்ற ரிவர் ஓடுற மாதிரி அந்த மாடல் பண்ணிருக்கோம். இது ஆக்டிவிட்டி பேஸ் மாடல். இந்த மாடல் என்னென்னா ரெயின்போ எப்படி இருக்குன்றதை காமிச்சிருக்கிறதுக்கும் ரெயின்போவில் 7 கலர்ஸ் இருக்கும். 7 கலர்ஸும் எப்படி இருக்குன்றதை ஒரு ட்ரா பண்ணி காமிச்சிருக்கோம். அதை எம்போஸ் பண்ணி காமிச்சிருக்கோம். இந்த மாடலில் இது ஒரு நீர்நிலையிலேருந்து வெளியில் வர மாதிரி ரெயின்போ காமிச்சிருப்போம். இந்த மாடல் என்னென்னா பொங்கல் ஃபெஸ்டிவல் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறதுக்காக ஆக்டிவிட்டி பேஸ் மாடல். இது ஒரு பொம்மை தனித்தனியாக ட்ரா பண்ணிவிட்டு பொம்மையாக கட் பண்ணி அதிலே ஃப்ளாட்டாக வச்சுருப்போம். இந்த மாடலில் இதில் ஒவ்வொரு பசங்களும் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மாடலும் இதில் பண்ணிருப்போம். இதுக்கு அடுத்து வர்றது இந்த எப்படின்னா கட் அவுட்டாக தனித்தனியாக இமேஜாக தனியாக கட் பண்ணி எடுத்து ஒன்றும் பொம்மையாக நிற்கும். ப்ரொஜெக்ஷன் ஆகி கட் அவுட் டைப்பில் நிற்கும். இதில் எல்லாமே வச்சுருக்கோம். இதில் ஒரு ஃபேமிலி பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடுற மாதிரியும் மற்ற சூழ்நிலை எப்படி பக்கத்தில் எல்லாமே இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்போம். அதில் இந்த மாடலில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா குட் ஹேபிட்டில் என்னென்னலாம் பசங்க கற்றுக்க வேண்டியது அப்படின்றத ஒவ்வொரு இமேஜும் எடுத்து தனித்தனியாக கட் பண்ணி கட் அவுட் டைப்பில் மாடலாக செஞ்சுருக்கோம். இது குட் ஹேபிட்னால் என்ன, பசங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸில் என்னென்னலாம் செய்யணுன்றதை காமிக்கிறதுக்காக இந்த மாடல் இது பண்ணிருக்கோம். இந்த மாடல் என்னென்னா ஸ்கூல் பசங்களுக்கு தமிழ் மாதங்கள் எத்தனைன்றதை காமிக்கிறதுக்காக ஒரு மயில் தொகையில் மாதங்களை ஒவ்வொரு மாதத்தையும் என்னென்னன்றதை ஒவ்வொரு மாதத்தையும் எழுதியிருக்கோம். இதில் 12 மாதங்கள் தமிழ் மாதங்கள். இந்த மாடலில் என்ன காமிச்சிருக்கோம்னா பறவைகள் சரணாலயத்தை காமிச்சிருக்கோம். பறவைகள் எப்படி எங்கெங்கெல்லாம் வசிக்கும், சரணாலயம் அமைச்சிருந்தோன்னா எப்படி இருக்குன்றதை ஒவ்வொரு இமேஜாக தனித்தனியாக கட் பண்ணி பறவைகளை காமிச்சிருக்கோம். அதில் இந்த மாடலில் என்ன பண்ணிருக்கோம்னா இதில் எப்படின்னா நீர் பறவைகள் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு வீடை சுற்றி ஒரு மரத்தில் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் பறவைகள்ன்றதை காமிச்சிருக்கோம். இந்த மாடலில் ஸ்கூல் ஆக்டிவிட்டி பேஸ் மாடல். இந்த மாடல் என்னென்னா ஒரு ஏரோப்ளேன் எப்படி இருக்குன்றதை சார்ட்டில் உருட்டி அதில் நம்ம ஏரோப்ளேனை ரெடி பண்ணிருக்கோம். இது ஸ்கூல் ஆக்டிவிட்டிக்காகவும் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கோம். இது சார்ட்டில் உருட்டி ஒயிட் போர்டு அதில் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இந்த மாடலில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா ஒரு ஃபேமிலி எப்படி இருக்குன்றதை காமிச்சிருக்கோம். இது ஒரு வீடு மாரி காமிச்சு அதில் ஃபேமிலியில் எத்தனை நம்பர்ஸ் இருப்பாங்க, என்னென்ன இருப்பாங்க, சிங்கிள் ஃபேமிலினா என்ன, ஜாயின்ட் ஃபேமிலினா எத்தனை நம்பர்ஸ் இருப்பாங்கன்றதை காமிச்சிருக்கோம். அதில்
இந்த மாடலில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா ஒரு எறும்பு மாரி ஒரு மாடல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் 1 2 3 10 நம்பர்ஸ் இருக்கும். இது ஸ்கூல் ஆக்டிவிட்டிக்கு பசங்களுக்கு செய்யக்கூடிய ஒர்க்கு இது. இது என்ன மாடல்னால் சூரியனில் வெட்டு பகுதியில் என்னென்னலாம் இருக்கும், சூரியனோட உள்பகுதியில் என்னென்னலாம் இருக்குன்றதை நம்ம ஒவ்வொன்றா சூரியனுடைய கிராஸ் செக்ஷன் வெட்டி சூரியன் மாதிரி செஞ்சு அதில் நம்ம என்னென்ன இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அதில் இதுதான் இதனுடைய சூரியனுடைய மாடல். இது இந்த மாடலில் என்ன செஞ்சுருக்கோம்னா ஒரு பொக்கே பண்ணிருக்கோம். ஒரு ரெடிமேட் பிளாஸ்டிக் பூ வச்சு லீஃப் வச்சு கீழே கோல்டன் ஷீட் வச்சு பொக்கே வந்து ஆக்டிவிட்டி பேஸில் பொக்கே ரெடி பண்ணிருக்கோம். அது இந்த மாடல் என்னென்னா ஒரு சிங்கிள் வீணையை நம்ம எப்படி இருக்குன்றதை காமிச்சிருக்கோம். இது தர்மக்கோலில் வெட்டி அது மேலே ஒரு ஒயிட் போர்டு ஒட்டி கலரிங் பண்ணிருக்கோம். இது பசங்க ட்ராமாவுக்கோ இல்லை வந்து ஆக்டிவிட்டிக்கோ எதுக்கு வேணால் செஞ்சு காமிச்சிக்கலாம். இந்த மாடல் என்னென்னா ட்ராமாவுக்கு ஒரு கரகாட்டம் ஆடுறதுக்காக கரகம் செஞ்சுருக்கோம். இது வந்து கில்ட்ரிங் டைப்பு கரகம். இதில் என்ன பண்ணிருக்கோம்னா சென்ஸ் ஆர்கன்ஸு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை ஒரு இமேஜாக எடுத்து அதில் கட் அவுட் பண்ணி அதில் வச்சுருக்கோம். இதில் கண், காது, மூக்கு, தொடுதல் மற்ற எல்லா உறுப்புகளும் எப்படி சென்ஸ் பண்ணுதுன்றதை அந்த இமேஜ் வச்சு அதுக்கு நேரம் என்னென்ன செய்யுன்றதை காமிச்சிருக்கோம். நம்ம இந்த மாடலில் என்ன பண்ணிருக்கோம்னா சோளக்காட்டு பொம்மை பண்ணிருக்கோம். அந்த சோளக்காட்டு பொம்மையில் எப்படி இருக்குன்றதை காமிச்சிருக்கோம். இது ஸ்கூல் ஆக்டிவிட்டி பேஸ் மாடல். இதில் நம்ம மாடல் செஞ்சுருக்கோம். நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்பப்போ மாடல் நீங்கள் எல்லா மாடலும் தெரிஞ்சுக்கலாம். இது ஸ்கூல் ஆக்டிவிட்டி பேஸ்டு மாடல். இது பேசிக் மாடல்ஸ். இது வேணுன்னா உங்களுக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்த்த இந்த மாடல்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள்